எரேமியா 29:10-14 ஆண்டவர் தெளிவாக சொல்றார். 70 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன், திரும்ப கொண்டு வருவேன், விசிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பாபிலோனிலே 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து ஐ வில் விசிட் யூன்னு சொல்றார். 70 வருஷம் நிறைவேறின இதே வசனம் 25:11 இருக்கு. எரேமியா 25:11 இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும். எது? எருசலேம். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை எல்லாம் எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி. ஸோ ஆண்டவர் ரெண்டு விதமாக கர்த்தருடைய மக்களை வந்து சந்திக்கலாம். கர்த்தருடைய விசிட்டேஷன், காட்ஸ் விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரெண்டு விதமான விசிட்டேஷன். ஒன்று வந்து காட் கேன் விசிட் பீப்புள் டு பனிஷ் தம். ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக மக்களை வந்து என்ன பண்ணுவார், சில நேரம் சந்திப்பார். சில நேரம் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து என்ன பண்ணுவார், சந்திப்பார். 70 வருஷம் கழித்து மக்களை ஆண்டவர் சந்திக்கிறாருன்னா அங்கே ஒரு விடுதலை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டு விதமாக ஆண்டவர் வந்து சந்திக்கலாம். சோதம் குமாராவை ஆண்டவர் விசிட் பண்ண வந்தார். எதுக்கு? அதை அழிச்சு போடுறதுக்காக. இங்கே ஆண்டவர் 70 வருஷம் கழித்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, விசிட் பண்ணுறார். எகிப்திலையும் 400 வருஷம் கழித்து ஆண்டவர் விசிட் பண்ணார். எதுக்கு? அவங்கள விடுதலை செய்வதற்காக. ஹல்லேலூயா. ஸோ காட்ஸ் விசிட்டேஷன் கேன் பி ஆஃப் two reasons. One to punish them, one to give them freedom. ஹல்லேலூயா. அவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, ஒன்று வந்து அவங்களை பனிஷ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். கர்த்தர் நம்மை இப்போ சந்திக்க வந்தார்னா எதற்காக சந்திக்க வருவார், நம்ம தான் தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லது. இப்போ நம்மளை கர்த்தர் வந்து சந்திக்க வந்தார்னா எதுக்காக சந்திக்கணும்? நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கா, இல்லை நம்மளை விடுவிப்பதற்காகவா, நம்மை மீட்பதற்காகவா?